தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்படும் நீரில் கலக்க விடப்படும் ரசாயன கழிவுகளால் தண்ணீர் நுரை பொங்கி ஓடுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெயசுராஜ். ஜெயசுராஜ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் ஜெயசுராஜ். அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்துல கடந்த 2 நாட்களா மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல நல்ல மழை பெய்து வருகிறது. அதே போல நேற்று இரவும் ஓசூர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகள், தென்பெண்ணை ஆற்றினுடைய நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை பெய்தது. இந்த மழை காரணமாக தென்பெண்ணை ஆற்றின் வழியாக ஓசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு நீர் வரத்து அதிகரித்திருக்கு. 311 கன அடி நீர் கடந்த 2 நாட்களா தென்பெண்ணை ஆற்றின் வழியாக வந்திருந்த நிலையில நீர்வரத்து 532 கனஅடியாக மாறியது. இந்த நீர்வரத்து அதிகரிக்கிற அதே நேரில அந்த மாநில எல்லை பகுதி, கர்நாடக மாநில எல்லை பகுதியில் அந்த மழை காலங்கள்ல தொழிற்சாலை ரசாயன கருவிகள் திறக்கப்பட்டிருக்கு. இந்த மழை காலம் என்பதால் அந்த பகுதியில் என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. ஏய், உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ். இந்த ரசாயன கழிவுகள் திறந்து விடப்பட்டு அந்த நீர் கிளற வழியாக ரசாயன நுரைகள் அதிக அளவு வரும். ஒவ்வொரு மழை காலங்களிலும் இது போன்ற நிலைகள் தான் ஏற்படும். அதே போல இந்த மழை காலத்திலும் அதிக அளவு நுரைகள் அந்த கெலவரப்பள்ளி அணை வழியாக செல்வதை போல இந்த அணை வெளியேறும், அந்த நீர் வெளியேறும் இடங்கள்ல இந்த ரசாயன நுரைகள் செல்வது விவசாயிகள் மற்றும் பொது மக்களை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஜெயசுராஜ்.